அனைவருக்கும் வணக்கம். அன்னை டிஎன்பிஎஸ்சி மேத்ஸ். ஸோ இன்றைக்கு நாம் ஒரு அழகான 10 கணக்குகளை பார்க்கலாம். அதாவது நாட்களும் ஆண்டுகளும் நிமிடங்களும் நொடிகளும் கடந்து கொண்டே இருக்கின்றன. இவற்றையெல்லாம் நாட்கள் கடந்து விட்டது, நேரம் கடந்து விட்டது, மணி ஆகிவிட்டது, நொடி போனது, இப்படியெல்லாம் எல்லாமே கணிதத்தின் அடிப்படையிலான சாராம்சம். அதாவது சொல்கிறாங்க, நேரம் கடந்து விட்டது, நல்ல நேரம் போயிருச்சுங்க. அதனால் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாட்களையும் இந்த மணி நேரங்களையும் வைத்து, இன்னும் சொல்ல போனால் இந்த கணக்கீடுகளை வைத்து தான் எல்லாம் தீர்மானிக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட இந்த கணக்கு என்பது மிக அற்புதமான ஒன்று. ஆக இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த அற்புதமான கணக்குகளை நாம் எப்பொழுதும் கணிதத்தோடு இணைந்திருப்போம். இப்பொழுது இந்த கணக்கிற்குள் செல்வோம். நிச்சயமாக எல்லோருக்கும் நன்றாக புரியும். நல்லபடியாக கவனித்து பயன்பெற அன்போடு கேட்டுக்கொண்டு இப்பொழுது முதல் கணக்கிற்கு நாம் செல்வோம். முதல் கணக்கு 4/7. 4/7 உடன் எந்த பின்னம் கூட்டப்பட்டால் எந்த பின்னம் கூட்டப்பட்டால் அதன் கூடுதல் எந்த பின்னம் கூட்டப்பட்டால் அதன் கூடுதல் 1/14 என கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃப்ராக்ஷனோட எந்த ஃப்ராக்ஷன் ஆட் பண்ணீங்கன்னா இதோட சம் 1/14 இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தட் இஸ் வெரி சிம்பிள். இந்த ஒரு ஃப்ராக்ஷன், ஸோ இதோட என்ன அப்படின்னா ஏதோ ஒரு ஃப்ராக்ஷனை கூட்டுறாங்க. அப்படி கூட்டினா ஸோ இதோட சமேஷன் இந்த மாதிரி கிடைக்குது அப்படின்றாங்க. அப்போ இந்த பின்னம் என்ன அப்படின்றதான் கொஸ்டின் மார்க். ஸோ இப்போ என்ன அப்படின்னா இதை அந்த சைடை நகட்டிருங்க. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதை அப்படி சிம்பிளிஃபை பண்ணுங்க. 14 1 is 14 plus 1, so 15/14, so minus 4/7 ஆயிடும். So x is equal to இதை 2 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ரெண்டுமே காமனா 14 ஆயிடும். So 15 minus 8 அப்படின்னு ஆயிடும். So x is equal to 7/14. 1 7 is 7, 2 7s are 14. x is equal to 1/2. So இப்போ என்ன அப்படின்னா எந்த பின்னத்தை ஆட் பண்ண, which fraction to add 4/7 அப்படின்னா அதோட அப்ப என்ன வரும்? therefore the answer is என்ன அப்படின்னா 1/2. ஸோ இந்த 1/2 ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சமேஷன் வந்து இது கிடைச்சிரும் அப்படின்றதான் இதோட ரிசல்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். இரண்டாவது கேள்விக்கு இப்பொழுது நாம போகலாம். இரண்டாவது கேள்வி மிக எளிமையான கேள்வி. இரண்டாவது கேள்வி, when fraction of an hour is a second அப்படின்னு கேட்டிருக்காங்க. இரண்டாவது கேள்வி இது அற்புதமான கேள்வி. ஒரு மணி நேரத்தில் நல்லா பாருங்க, ஒரு மணி நேரத்தில் எத்தனை பின்னம் ஒரு நொடி ஆகும் அப்படின்னு கேட்டாங்க. நீங்க குழம்பிராதீங்க. பின்னம் வந்து ஒரு நொடியா, ஒரு மணி நேரத்துல எத்தனை பின்னம் ஒரு நொடி ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. when fraction of an hour is a second அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒண்ணுமே இல்ல. சோ அதாவது பாத்தீங்க அப்படின்னா ஒரு மணி அப்படின்னா எத்தனை நிமிடங்கள்? 60 நிமிடங்கள். சரிங்களா? அப்போ ஒரு மணி 60 நிமிஷம். 60 நிமிடங்கள் அப்படின்றது செகண்டா நீங்க மாத்துனீங்கன்னா என்ன ஆகும்? 60 × 60 அப்ப எவ்வளவு வரும்? 3600 நொடிகள் அப்படின்னு ஆயிரும். கரெக்டா? 3600. ஒரு நிமிடத்திற்கு 60 செகண்ட். ஒரு நிமிடத்திற்கு எத்தனை? 60 வினாடிகள் அப்படின்னு ஆயிரும். கரெக்டா? 60 வினாடிகள். ஸோ அதனால எப்படி நம்ம டினோட் பண்ணுவோம் அப்படின்னா மொத்தம் ஒரு மணி நேரத்திற்கு 3600 வினாடி. இந்த மாதிரி அதை அதாவது 1 ஹவருக்கு பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு செகண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா 3600 செகண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ திஸ் இஸ் an answer. இதான் இரண்டாவது கேள்வி. எத்தனை வினாடிகள் இருக்கிறோம்? ஒரு மணி நேரத்திற்கு 3600 வினாடிகள் இருக்கும் என்பதுதான் விடை. இதுதான் இரண்டாவது கேள்வி.
தேர்ட் கொஸ்டின் அப்படின்னு பாருங்க. தேர்ட் கொஸ்டின் தட் இஸ் வெரி சிம்பிள், இன்ட்ரெஸ்டிங். மூன்றாவது கேள்வி. ஒரு பின்னத்தை அதே பின்னத்தால் பெருக்கி அதன் தலைகீழியால் வகுக்கப்படுகிறது. இதன் விளைவாக 18/26/27 என்பது கிடைக்கிறது எனில் ஆரம்ப பின்னம் எது அப்படின்னு கேட்டுட்டாங்க. ஆரம்ப பின்னம் எது அப்படின்னு கேட்டுட்டாங்க. தட் இஸ் வெரி சிம்பிள். ஒரு ஃபிராக்ஷன் அதே ஃபிராக்ஷனால மல்டிப்ளை பண்றாங்க, தென் அதோட ரெசிப்ரோக்கலால டிவைட் பண்றாங்க. ஸோ அதுக்கு கிடைக்கிற ரிசல்ட் என்ன? 18/26/27. ஒரு ஃபிராக்ஷன்றதை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா x/y அப்படின்னு ஒரு ஃபிராக்ஷன். ஸோ இந்த ஃபிராக்ஷனோட அதே ஃபிராக்ஷனை x/y-யோட மல்டிப்ளை பண்ணிட்டாங்க. ஸோ டிவைடட் பை இதோட ரெசிப்ரோக்கல்னா y/x இதால டிவைட் பண்றாங்க. கிடைக்கிற ரிசல்ட் 18/26 divided by 27, right? So by result என்ன கிடைச்சிருக்கு பாருங்க. இப்போ அது ஒரு fraction then fraction. We know that x/y into x/y into reciprocal என்ன சொன்னேன்? ஃபிராக்ஷன்னா இது மல்டிப்ளிகேஷன் போட்டோம்னா இத ரெசிப்ரோக்கல் பழையபடி பண்ணுவோம் நம்ம x/y. சோ நீங்க இத பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? 18/27. சோ எவ்வளவு வரும்? 56/5. சோ 7 12. சோ 16 ரிமைண்டர் 1. சோ 3 அப்படின்னு வரும். 6 8 இது 4. 26 ஆட் பண்ணுங்க. இதோட மல்டிப்ளை பண்ணுவோம். இத என்ன பண்ணுவோம்? பிளஸ் பண்ணுவோம். சோ இப்போ என்ன வரும்? 12. சோ 1 5 512 கிடைக்கும். 512 divided by 27 அப்படின்னு வந்துரும். சோ என்ன ஆயிரும்? இது x³ அப்படின்னு வரும் by y³. சோ இத வந்து என்னது கியூபா மாத்துங்க. சோ 512 கியூபா மாத்துனீங்க அப்படினா சோ 2 2 2 are 4 5 2 are 10 6 2 are 12 so 1 2 8 so 2 6 2 are 12 4 so 4 16 4 4 அப்படினா ஆயிடும். சோ இப்ப 2 into 2 into 2 into 4 into 4 into 4 divided by 3 into 3 into 3. So 3 2 square 2 3 4 square 4. இது வந்து என்ன ஆயிரும் அப்படினா வெறுமனே xy அப்படினு ஆயிரும். நல்லா கவனிங்க, இது கியூபுக்கு, அதனால 2 into 4 divided by 3 அப்படினு வந்துரும். சோ இப்ப x by y is equal to என்ன ஆயிரும்? 8 by 3. So இத வந்து மிக்ஸ்டா மாத்துனீங்கனா 2 3s are 6 2 by 3. So the answer is 2 by 3 அப்படின்றதான் இதோட விடையாக இருக்கும். That is very simple, easy தான். கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா எளிமையாக விடையை போட்டு விடலாம். ரைட், இது மூன்றாவது கேள்வி. நான்காவது கேள்விக்கு வாங்க. சோ நான்காவது கேள்வி என்னன்னா, ஒரு தொட்டியில், நான்காவது கேள்வி, ஒரு தொட்டியில், ஒரே தொட்டியில் நாலில் ஒரு பாகத்தில் 135 லிட்டர் தண்ணீர் உள்ளது. 135 லிட்டர் தண்ணீர் உள்ளது. 180 லிட்டர் தண்ணீர் இருந்தால் 180 லிட்டர் தண்ணீர் இருந்தால் 180 லிட்டர் தண்ணீர் இருந்தால் எவ்வளவு பாகம் நிறையும்? எவ்வளவு பாகம் நிறையும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது பாத்தீங்க அப்படின்னா 1/4 வந்து ஒரு டேங்க்ல 1/4 எவ்வளவு அப்படின்னா 135 லிட்டர் இருக்கு.
பட் டோட்டல் நம்பர் ஆஃப் லிட்டர்ஸ் தெரியாது. பட் இங்க என்ன சொல்றாங்கன்னா 180 லிட்டர் வந்து அதுல ஃபில் பண்றாங்க. அப்படி ஃபில் பண்ணா எவ்வளவு பார்ட் இருக்கும் அப்படின்றதான் இதோட கொஸ்டின். ஸோ இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது பாத்தீங்கன்னா எக்ஸ் அப்படின்றது டோட்டல் நம்பர் ஆஃப் லிட்டர்ஸ் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 1/4 எவ்வளோனா 135 135. ஸோ இதை கிராஸ் பண்ணீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் லிட்டர்ஸ் கிடைச்சிரும் 135 into 4. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 5 are 20 ரிமைண்டர் 2. ஸோ இப்போ என்ன ஆகணும் 12. ஸோ மைண்ட் 540 லிட்டர்ஸ். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் லிட்டர்ஸ், அதாவது ஒரு தொட்டியில மொத்த தண்ணீரோட அளவு. இப்போ இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 180 லிட்டர் இருக்குன்றாங்க. அப்ப என்னன்னா மொத்த லிட்டர் 540. நமக்கு இதுல எவ்வளவு நம்ம லிட்டர்ஸ் என்னது இருக்கு நிரம்பி இருக்கு. அப்ப இதை கட் பண்ணீங்கன்னா 0 0 கட் ஆயிடுச்சு. 1 18 18 3 18 118 is 80 3 18s are 54. ஸோ 1/3 பார்ட் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா தண்ணி வந்து நிறைஞ்சிருக்கும். சரிங்களா? அப்போ therefore answer is, சரிங்களா, ஆன்சர் இஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/3. ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ 180 லிட்டர் வந்து நம்ம எப்படி இப்படி டிசைட் பண்றோம் அப்படின்னு சொன்னா 1/3 அப்படின்னு ஆன்சர் பண்றோம். இதுதான் 4வது கேள்விக்கான விடை. ரைட், அடுத்த கேள்வி மிக முக்கியமான கேள்வி 5வது கேள்வி. பாருங்க 5வது கேள்வி. ஸோ 5th கொஸ்டின், ஒரு வகுப்பில் 3/5 பங்கு மாணவிகள் உள்ளனர். மீதம் உள்ளவர்கள் மாணவர்கள். சரிங்களா? மீதம் உள்ளவர்கள் மாணவர்கள். அதில் மாணவிகள் 2/9 பங்கும் 1/4 பங்கும் மாணவர்கள், அதாவது மாணவர்கள் 1/4 பங்கும் வரவில்லை எனில் வருகை தந்த மொத்த மாணவர்களின் பங்கு என்ன? இதுதான் உங்க கொஸ்டின். நல்ல கேள்வி, முக்கியமான கேள்வி என்று சொல்லலாம். ரொம்ப முக்கியமான கேள்வி. அதாவது பாருங்க, in a class 3/5 part வந்து girls, remainder part is boys. So வந்து பாத்தீங்கன்னா option boys, option girls 2/9 and option boys வந்து 1/4. then என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா number of present என்ன boys and girls both students வந்து presence என்ன அப்படின்றதான் இதோட क्वेश्चना கேட்டிருக்காங்க. சோ அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா that is very simple. முதல்ல என்ன சொல்றேன் அப்படின்னா இது வந்து boys அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது பாத்தீங்க அப்படின்னா girls அப்படின்னு அவங்க கொடுத்திருக்காங்க. girls என்ன கொடுத்திருக்காங்கன்னா 3/5 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இப்ப boys அப்படின்றது என்னன்னா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்த பார்ட் வந்து இது என்ன சொல்றது அப்படின்னா 5 பார்ட் இருக்கு. அதுல மீதி அப்ப அவ்வளவுதான் இருக்கணும், 2/5 தான் இருக்கணும். சரிங்களா? 2/5 அல்லது 1 - 3/5 போட்டாலும் ஆன்சர் வந்துடும். சரிங்களா? 1 - இந்த மாதிரி நீங்க பிராக்கெட்ல வேணா போட்டு வச்சுக்கோங்க. 1 - 3/5. சோ இந்த மாதிரி மொத்த பார்ட் இந்த மாதிரி போட்டீங்கன்னா 2/5 வந்துடும். இப்போ क्वेश्चन என்ன? ஆப்சென்ட். சோ ஆப்சென்ட் அப்படின்றத நீங்க முதல்ல கண்டுபிடிங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஆப்சென்ட் வந்து நான் இப்ப கண்டுபிடிக்கிறேன். ஆப்சென்ட் என்னன்னா மொத்த கேர்ள்ஸ் எவ்வளவு 3/5. இதுல எவ்வளவு பார்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் இந்த மொத்த கேர்ள்ஸ்ல ஆப்சென்ட் என்ன 2/9. இது ஆப்சென்ட் பிளஸ் பாய்ஸ் எத்தனை பேர் மொத்தம் 2/5. ஆப்சென்ட் எவ்வளவு இதுல பாய்ஸ்ல ஆப்சென்ட் எவ்வளவு 1/4. ரைட்டா? இப்போ என்ன பண்றேன்னு பாருங்க. சோ இது என்னது 6/45 பிளஸ் இது பாத்தீங்கன்னா 1 2 2 2 4. அப்ப என்ன வரும்? அப்ப என்ன ஒரு 1/10 அப்படின்னு வரும். சரிங்களா? இது வந்து கிராஸ் பண்ணுங்க, இதை அப்படி கிராஸ் பண்ணுங்க. அப்படி பண்ணீங்கன்னா 60 plus 45. ஸோ ரிமைண்டர் இங்க வந்து 450 அப்படின்னு வரும். ஸோ என்ன வருது 105 divided by 450.
ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 15 105 3 5 40 அதாவது 30. ஸோ 7/30 வந்து ஆப்சென்ட். 7/30 என்னது ஆப்சென்ட். இப்போ என்ன வேணும் நமக்கு என்ன வேணும் பிரசன்ட். என்னது வருகை தந்த மாணவர்கள். பிரசன்ட் என்ன வேணும் அப்படின்னா ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு ஆப்சென்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7/30 வந்து ஆப்சென்ட். நமக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னா பிரசன்ட் வேணும். மொத்தத்துல இருந்து இந்த ஆப்சென்ட்டை கழிச்சிருங்க. மொத்தம்ன்றது 1. மொத்தம்ன்றது என்னது 5/5 1 தானே. ஸோ 7/30. ஸோ இதை கிராஸ் பண்ணுங்க. 30 - 7 divided by 30. ஸோ 23 divided by 30 அப்படின்னு வரும். ஸோ therefore answer is 23/30 அப்படின்னு நீங்க ஆன்சர் பண்ணலாம். ஓகேயா? ஸோ ஆப்சென்ட் அதாவது வருகை தந்த மாணவர்களோட எண்ணிக்கை 23/30 அப்படின்னு வந்துடும். சரிங்களா? திஸ் இஸ் a 5th கொஸ்டினோட ஆன்சர். தென் வெரி ஈஸி. கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிச்சீங்கன்னா போதும். ஓகேயா? நெக்ஸ்ட் 6th கொஸ்டின். 6வது கேள்வி. 6வது கேள்வி பாருங்க. ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங். a plus b plus c is equal to 13. a plus b plus c is equal to 13. a squared plus b squared plus c squared is equal to 69. எனில் கொஸ்டின் என்னன்னா எனில் ab plus bc plus ca is equal to what? Then find ab plus bc plus ca is equal to what அப்படின்னு கேட்டிருக்காங்க. This is a question. நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்னன்னா we know that the algebraic identity a plus b plus c the whole squared, a squared plus b squared plus c squared plus 2ab plus 2bc plus 2ca. இது நான் பேசிக்ல சொல்லி கொடுத்த விஷயம் தான். a plus b plus c 13 square. ஸோ இதோட டோட்டல் வேல்யூ கொடுத்துருக்காங்க 69 பிளஸ் இது ரெண்ட காமனா எடுத்துருங்க ab plus bc plus ca அப்படின்னு வந்துடும். ஸோ இது என்ன வரும் 169. இதை இங்கிட்டு கொண்டு வந்தீங்கன்னா -69. ஸோ 2 இந்த 2ஐயும் இந்த மாதிரி எழுதிக்கங்க ab plus bc plus ca. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா இதை சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 100 டிவைடட் பை 2. ஸோ இப்போ ab plus bc plus ca கட் பண்ணீங்கன்னா என்ன வரும் 50 அப்படின்னு வரும். ஸோ ab plus bc plus ca ஓட வேல்யூ என்ன கிடைக்குது 50 அப்படின்னு கிடைக்குது. therefore answer is 50. இதுல வந்து நமக்கு தேவையானது அல்ஜிப்ராயிக் ஐடென்டிட்டி ஃபார்முலா அப்படின்றத யூஸ் பண்ணா ஈஸியா ஷார்ட் ஆன்சர் போட்டுறலாம். இதான் நீங்க புத்திசாலித்தனமா பண்ண தெரியணும் உங்களுக்கு. ஓகே, so this is the 6th question answer. then 7th question. 7th question என்ன அப்படின்னு பாருங்க. 7th question x squared plus y squared plus z squared minus 64 divided by xy minus yz minus zx is equal to -2 is equal to -2 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. மற்றும் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா x plus y is equal to 3z. எனில் क्वेश्चन என்னன்னா எனில் z இன் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. z இன் மதிப்பு இன் மதிப்பு என்ன? இதுவும் ரொம்ப ஈஸியான क्वेश्चन தான். கொஞ்சம் கேர்ஃபுல்லா டீல் பண்ணணும். இதை கிராஸ் பண்ணுங்க. x ஸ்கொயர்ட் plus y ஸ்கொயர்ட் plus z ஸ்கொயர்ட் minus 64 அப்படின்னு இருக்கும். இஸ் ஈக்குவல் டு இது பண்ணீங்கன்னா -2xy plus இது மைனஸால இப்படி பெருகிட்டே வரேன் plus 2yz plus 2zx அப்படின்னு வந்துடும். கரெக்டா? ஸோ நான் இதை தான் சிம்பிளிஃபை பண்றேன். ஸோ போய் ஒரு சைடு கொண்டு வாங்க. இந்த -64 என்கிட்ட அனுப்பிடு. அப்ப x ஸ்கொயர்ட் plus y ஸ்கொயர்ட் plus z ஸ்கொயர்ட் என்ன ஆகும்னா plus 2xy minus 2yz minus 2zx is equal to 64. ஸோ இது ஒரு அல்ஜிப்ராயிக் ஃபார்முலா செட்டப். ஸோ இப்போ என்ன வரும் அப்படின்னா x plus y minus z the whole square is equal to 64. இது நம்ம ஏற்கனவே படிச்சது தான், பார்த்தது தான், ஒன்றும் பெருசா இது கிடையாது. ஈஸியான ஒரு விஷயம் தான், ஒன்றும் குழம்பிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. சரிங்களா? இந்த ஸ்கொயர் அங்கிட்ட அனுப்பிடுங்க. அனுப்பிட்டீங்க அப்படின்னா ஈஸியா இன்னும் சால்வ் ஆயிரும். ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ் இசட் இது அங்கிட்டு போச்சுன்னா 64 ரூட் 64 ஆயிடும். இங்க பாருங்க அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 3z.
ஸோ 3z மைனஸ் z கிடைக்கும் இல்லையா? ஸோ 64 எடுத்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா எவ்வளவு 8 8s are 64 அப்படின்னு வந்துரும். 8 8s are 64. அப்ப இது வந்து கட் பண்ணீங்கன்னா 2z is equal to 8, z is equal to 8 by 2. 1 2 is 2, 4 2s are 8. z is equal to 4. So therefore answer is என்ன அப்படின்னா 4. அதான் வந்து நமக்கு என்ன கிடைக்கிற ரிசல்ட். ஸோ ஈஸியா நம்ம சால்வ் பண்ணிடலாம். இதற்கும் தேவை என்ன அப்படின்னா அல்ஜிப்ரைக் ஐடென்டிட்டி. இதுதான் நான் பேசிக்ல நடத்தினேன். பேசிக்ல நடத்துறதை நீங்க பார்த்துருந்தீங்கன்னா இன்னும் ஈஸியா உங்களுக்கு டக்குன்னு புரிஞ்சிடும். டக் டக் யார் எதுன்ற மாதிரி டக்குன்னு என்ன செஞ்சிடும் புரிந்து விடும். அடுத்த கேள்வி 8வது கேள்வி. So 8th question that is very interesting and easy. 8th question பாருங்க. 3 by 5 the whole cube, 3 by 5 the whole cube minus 2 by 5 the whole cube divided by 3 by 5 the whole square minus 2 by 5 the whole square. So in மதிப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸி தான். கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீங்க கவனிச்சீங்கன்னா ஈஸியா புரிஞ்சிடும். இது என்ன ஃபார்முலா? a cube minus b cube ஃபார்முலா. You know that a cube minus b cube is equal to a minus b into a squared plus ab plus b squared அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. அதன் அடிப்படையில் போட போறேன். இதை எக்ஸ்பேண்ட் பண்றேன் பாருங்க. 3 by 5 the whole square, sorry first of all a plus a minus b, 3 minus 5 2 by 5, okay, into 3 by 5 the whole square plus ab, a ன்றது 3 by 5 into b ன்றது 2 by 5 plus 2 by 5 the whole squared அப்படின்னு நமக்கு கிடைச்சிரும். இது வந்து ஃபார்முலா அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்கேன். சோ இஸ் தென் வந்து இது அதே மாதிரி a squared minus b squared. So 3 by 5 minus 2 by 5 into 3 by 5 plus 2 by 5 அப்படின்னு வரும். So இப்போ என்ன ஃபார்முலா? a squared minus b squared is equal to a minus b into a plus b அப்படின்னு ஆயிடும். So இப்போ என்ன ஆயிடும்னா இதுவும் என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். So ரிமைண்டர் என்னன்னா இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. 9 by 25 plus 6 by 25 plus 4 by 25 அப்படின்னு வந்துரும். டிவைடட் பை, ஸோ அதே மாதிரி இது 5 காமன் ஆயிரும். 3 plus 2 5 ஆயிரும். ஸோ இது கட் பண்ணீங்கன்னா 1 அப்படின்னு வந்துடும். ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ ரிமைண்டர் இப்போ இது காமனா 625. ஸோ 9 இது வந்து பார்த்தீங்கன்னா 15 plus 4 19 அப்படின்னு வந்துடும். ஸோ திஸ் இஸ் த ரிசல்ட். ஸோ தேர்ஃபோர் என்ன அப்படின்னா ஆன்சர் இஸ் ஓகே, ஆன்சர் இஸ் 19 டிவைடட் பை 25 அப்படின்னு வந்துடும். ஓகேயா? ரொம்ப நீங்க குழம்பிக்க வேண்டியது இல்லை. ஈஸியாவே நமக்கு என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேயா? So next question, very easy and interesting for this 9th question. So 9th question என்ன சொல்லுது அப்படின்னு பாருங்க. மிக ஈஸியான கொஸ்டின் தான் இது. 9th question, 13 cube plus 7 cube divided by இங்க 13 square plus 7 square minus question mark is equal to 20 அப்படின்னு இருக்குது. இதுதான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீங்க டீல் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கீங்க. என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது a cube plus b cube ஓட ஃபார்முலா, a cube plus b cube ஓட ஃபார்முலா a plus b into a squared minus ab plus b squared இது ஃபார்முலா. ஸோ அதன்படி இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி இதை அனுப்புங்க. இந்த இடத்துல என்ன வச்சுக்கோங்க, இந்த கொஸ்டின் மார்க் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். கொஞ்சம் கவனமா கவனிச்சிங்கன்னா போதும். ரைட்? ஸோ இப்போ என்ன அப்படின்னு பாருங்க. நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க. 13 plus 7 into 13 squared plus minus 13 into 7 plus 7 square. ஓகே, நான் வந்து ஃபார்முலா அப்படி எக்ஸ்பேண்ட் பண்றேன். இந்த 20 கூட இங்க கொண்டு வந்துருங்க. 20 is equal to 13 square. என்னன்னு பாத்தீங்கன்னா 13 square plus 7 square minus x அப்படி கூட வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் மார்க்கை வந்து என்னன்னு வச்சுக்க அப்படின்னா எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ரைட்டா? இட்ஸ் ஈஸியா இருக்கிறதுக்காக சொல்றப்ப 13 plus 7 20. இந்த 20 என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். ஸோ 169 மைனஸ் என்ன ஆயிரும்? 13 7s are 21 plus 49. ஓகே, இங்க 169 plus 49 minus x. சேம் நம்பர் பட் இந்த சைடு வந்து மைனஸ் ஆகும். ஸோ 169 49 49. ரிமைண்டர் என்ன இருக்கு? minus 91. ஸோ மைனஸ் எக்ஸ். எப்பா சேம் சைன் பா.
ஒரு சைடு கொண்டு வந்தா மைனஸ் ஆகும். ஸோ இதை வந்து என்ன அப்படின்னா நம்ம டக்கு டக்கு கட் பண்றதுக்காக டைரக்டா கட் பண்றேன். ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல், x is equal to 91. So therefore answer is 91. This is the final answer for this 9th sum. The last sum, the 10th sum. பாருங்க 10th sum பாருங்க ஈஸியானது தான் 10th sum. So 10th sum என்ன அப்படின்னு சொல்லுது பாருங்க. இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். x minus y the whole cube plus y minus z the whole cube plus z minus x the whole cube divided by 9 into x minus y, y minus z, z minus x. என் மதிப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. என் மதிப்பு the value அப்படின்னு கேட்டிருக்காங்க. So that is very simple, that is easy. என்ன அப்படின்னா ஆனா பட் இங்க ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சாதான் நம்ம இங்க சக்சஸ் பண்ண முடியும். என்ன அப்படின்னா ஃபார்முலா. ஸோ ஃபார்முலா தெரிஞ்சுதா அப்படின்னா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஈஸியா சால்வ் பண்ண முடியும். ஸோ ஃபார்முலா என்னன்னா a cube plus b cube plus c cube is equal to 3abc அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ அதன் அடிப்படையில தான் நம்ம இதை என்ன செய்ய போறோம் அப்படின்னா சால்வ் பண்ண போறோம். ஸோ ஹியர் a plus b plus c வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா 0 ஆயிரும். ஸோ அதனால இந்த மாதிரி இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா சால்வ் பண்ணுவோம். ஸோ அந்த அடிப்படையில தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா a plus b, இது வந்து இந்த ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ண முடியும்னா a plus b plus c அப்படின்னா அந்த இதை வந்து ஏன்னு வச்சுக்கணும். ஸோ x minus y, இதை வந்து bன்னு வச்சுக்கணும். இது y minus z, இதை cன்னு வச்சுக்கணும். z minus x. ஸோ இது பாருங்க x x கேன்சல், z கேன்சல், y கேன்சல். இது நான் தேவையில்லை. இது வந்து நான் வந்து இந்த மாதிரி இந்த கண்டிஷன் உட்பட்டாதான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக நான் சொல்றேன். ஸோ இப்போ ஆக்சுவலி என்னன்னா இந்த ஃபார்முலா இப்போ என்னன்னா ஏன்றது என்னன்னாக்கா ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே பாருங்க மூணுமே பிளஸ்ல இருக்கு. அப்போ என்ன எழுதலாம் அப்படின்னா 3abcன்னு எழுதலாம். ஸோ x minus y the whole cube plus y minus z the whole cube plus z minus x the whole cube எப்படி எழுதலாம் 3 into x minus y, y minus z, z minus x அப்படின்னு எழுதலாம். அப்படின்றதான் இந்த லாஜிக். அப்போ என்ன பண்ணா இதுக்கு பதிலா இந்த வேல்யூ இப்போ சப்ஸ்டிட் பண்ண போறோம். 3 of x minus y, y minus z, z minus x divided by 9 into x minus y, y minus z, z minus x. So cut பண்ணீங்கனா இது cancel ஆயிரும். Remainder 3 by 9. So 1 3 is 3, 3 3s are 9. So என்ன அப்படினு பாத்தீங்கன்னா answer is 1 by 3. Okay. This is a 10th sum ஓட answer. So ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன அப்படினா சூத்திரம், அதாவது ஃபார்முலா தெரிஞ்சு அப்படின்னா சம் ரொம்ப ஈஸி. ஒரே ஒரு விஷயத்தை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எல்லோருமே புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு சமையல் தெரியாதவங்களால சமைக்க முடியுமா அப்படின்னா கஷ்டம் கண்டிப்பா வந்து. ஏன்னா வந்து எப்படி பண்றது அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ இப்போ முன்னும் பின்னும் முரணா போடுவோம், அல்லது உப்பு நிறைய போட்டுருவோம், இல்லை தண்ணியை நிறைய ஊற்றிடுவோம். அப்போ ஒரு முரண்பாடாக அப்படியே போயிட்டு இருக்கும். அதை சாப்பிடவும் முடியாது. அது மாதிரி எதையுமே பக்குவமாக செஞ்சாதான் நம்ம என்ன செய்ய முடியும், சாப்பிட முடியும். கணக்குகள் எப்பொழுதுமே எளிமை தான். ரொம்ப புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக போடலாம். நிச்சயமா வந்து என்ன அப்படின்னா போடலாம். அதுக்கு என்னன்னா நான் ஒரே ஒரு சொல்றேன், அடிப்படை விஷயங்களை கற்றுக்கொண்டால் கணிதம் எப்பொழுதும் உனக்கு எளிமையாகவும் ஈஸியானதாகவும் இருக்கும். அதனால அடிப்படை விஷயங்களை நன்றாக தெரிந்து கொண்டு மிகச் சிறப்பாக கணிதத்தை கையாள்வோம். மீண்டும் நாளைய வகுப்பில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் காசி, நீங்கள் பயிற்சியாளர்கள். நன்றி, வணக்கம்.